ஹலோ பிரைஸ் லார்ட். என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ரகுபத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க. என்னன்னா சிஸ்டர், ஏன் நம்ம விரும்புறது வந்து ஆண்டவர் நமக்கு அவ்வளவு சீக்கிரத்துல கொடுக்க மாட்டாரு, ஏன் காத்திருக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆண்டவர் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு தாமதமா கொடுக்கும்போது அதோட வேல்யூ வந்து நமக்கு ஒரு வேலை அதிகமா இருக்கலாம், அதிகமா தெரியலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். அதை தாண்டி ஒரு விஷயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல அப்படின்னும் பொழுது அது நம்மளோட ஃபியூச்சருக்கு வந்து எப்பவுமே அது சரியாவே இருக்காது. ஏன் சொல்லணும், இப்பவே அதை கொடுக்கல, அது கஷ்டமா இருக்கும் பொழுது அதை நம்ம அவர்கிட்ட கெஞ்சி போராடி நம்ம ஒரு கட்டத்துல வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை அது நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும்போது அப்போ நம்ம ரியலைஸ் பண்ணுவோம், ஓ இதனாலதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்கள யாராவது ஆண்டவர் வந்து இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு அப்படின்னு ஏதாச்சும் ஒரு கவலை இருந்ததுன்னா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்பு கொடுங்க. 3ஆம் அதிகாரத்துல அதற்கு ஒரு காலம் உண்டு, ஒவ்வொரு காலம் உண்டுன்னு சொல்லிட்டு. சோ அதே மாதிரி வெயிட் பண்ணுங்க, அவரோட ப்ராசஸ பிலீவ் பண்ணுங்க. கடவுள் நிச்சயமாவே உங்களை உயர்த்துவாரு, உங்களோட காத்திருப்பு வீண் போகாது. சோ இதை பத்தி கவலைப்படாதீங்க, கடவுள் உங்க கூட இருப்பாரு. சோ தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவரும் பிடிச்சுக்கோங்க.